Next topic, equilibrium between aggregate demand function and aggregate supply function. Already we discussed separately aggregate demand function with diagram and aggregate supply function with separate diagram. Now we are going to discuss about how these two will become equilibrium. Under the Keynes theory of employment, a simple two sector economy. அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா ஹவுஸ் ஹோல்டு செக்டார் அண்டு பிஸ்னஸ் செக்டார்னு சொல்லி ரெண்டு எடுத்துருக்குறோம். ஹவுஸ் ஹோல்டு செக்டார் வந்து அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன், ஏன்னா வீட்டில் டிமாண்ட் கன்சம்ஷனுக்காக. பிஸ்னஸ் செக்டார் வந்து அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் ஏஎஸ்எஃப். ஆல் த டெசிஷன் கன்சர்னிங் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அது யாருக்கு சேர்ந்தது இருக்கு? ஹவுஸ் ஹோல்டு செக்டாருக்கு. பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் டேக் அண்ட் டெசிஷன் கன்சர்னிங் வாட்? இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் ஆல்சோ அசியூம் தட் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் லீனியர் and planned investment is autonomous. இன்வெஸ்ட்மெண்ட் அட்டானமஸாக இருந்தால் தான் கன்சம்ஷன் என்ன செஞ்சிட்ருக்கோம்? அட்டானமஸாக போயிட்டுருக்கும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டயக்ராமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டூ அப்ரோச்சஸ் என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாரு. தேர் ஆர் டூ அப்ரோச்சஸ் டு டிட்டர்மைன் ஆஃப் அ ஈக்லிபிரியம் லெவல் ஆஃப் இன்கம் இன் கீனீசியன் தியரி. வாட் ஆர் த டூ அப்ரோச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ரோச் இஸ் aggregate demand aggregate supply approach. Second approach is saving and investment approach. நாம இதில் என்ன படிச்சிருக்கிறோம்? aggregate demand aggregate supply தான் படிச்சிருக்கிறோம் இல்லையா? அதுதான் சொல்லிக்கிறாங்க. அவுட் ஆஃப் தீஸ் டூ அப்ரோச்சஸ் 1-2 இருக்கு இல்லையா? அதில் நாம் எதை எடுத்திருக்கோன்னா aggregate demand aggregate supply approach alone explain to understand the determination of equilibrium level of income and employment. இப்போ நம்ம டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிடலாம். டயக்ராம் பாரு. டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் மெத்தட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ப்ரொசீட் அண்டு காஸ்ட். அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அக்ரிகேட் டோட்டல் டிமாண்ட் அண்டு சப்ளை. அக்ரிகேட் சப்ளை அக்ரிகேட் டிமாண்ட் அது என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரொசீட் அண்டு காஸ்ட்னு சொல்லியிருக்கு. டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன் படி பார்த்தோன்னா, அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளையை எக்ஸ்பிளைன் பண்ண ஹவு தீஸ் டூ ஆர் அட் அச்சீவ் ஈக்லிபிரியம் அட் பாயிண்ட் இ இருக்கு இல்லையா? அந்த இடத்துல எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கன்றதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அட் பாயிண்ட் இ அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை ஆர் இன் ஈக்லிபிரியம். அட் பாயிண்ட் இ அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் அக்ரிகேட் சப்ளை கர்வ் ரெண்டுமே என்ன செய்யுது? ஈக்குலிபிரியம் ஆகிற பாயிண்ட். அது என்னென்னா, அட் பாயிண்ட் N0 இருக்கு இல்லையா? 0லேருந்து N0 இருக்கு இல்லையா? அது வரையும் பார்த்தீங்கன்னா அதான் எம்ப்ளாய்மெண்ட் லெவல். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லு கிளாசிக்கல் சொல்லுவாங்க இல்லையா? எம்ப்ளாய்மெண்ட் அது. அடுத்து அட் ON1 பாயிண்ட் இருக்கு இல்லையா? ON1 இந்த பாயிண்ட் வரையும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட். அக்ரிகேட் சப்ளை அக்ரிகேட் சப்ளைக்கு போகுதில்ல இது. அப்போ N1R1 இது அக்ரிகேட் சப்ளை. ஆனால் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? M1R1 அளவுக்கு என்ன செய்ய முடியும்? ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் they didn't produce. So the expected level of profit is M1R1. How much they can be able to produce? M1லேருந்து N1 வரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் ஆக்சுவலி ப்ரொடியூஸ் எவ்வளோ? N1R1 மட்டும். ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வந்து M1R1. இதுக்கு மேலே எம்ப்ளாய் பண்ணிட்டு போனாங்க. எம்ப்ளாய்மெண்ட் மோர் லேபர் வில் ஸ்டாப் ஒன்ஸ் த ரீச் அட் பாயிண்ட் இ. இந்த இ பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறோன்னு என்ன செஞ்சிடணும்? ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு மேலேயும் போச்சுன்னா பியாண்ட் ON0, இந்த ON0 இருக்குல்ல, இதுக்கு தாண்டி இப்போ போச்சு அப்படின்னா அதுக்கு மேலே லேபரை எம்ப்ளாய் பண்ணிகிட்டே போனாங்கன்னா அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் இஸ் பிலோ இருப்பார். அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் இஸ் பிலோ. எதுக்கு? அக்ரிகேட் சப்ளை கர்வுக்கு கீழே வந்துடும். வாட் இட் இண்டிகேட்டிங்? த ப்ரொடியூசர் வில் பிகம் எ லாஸ். அக்ரிகேட் டிமாண்ட் கர்வுக்கு அக்ரிகேட் சப்ளை கர்வ் கீழே அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் வரதுனால அங்கே என்ன ஆகிடுது? இந்த ஏரியா லாஸ் பாயிண்ட். இந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து ON0 தாண்டி இந்த சைடு வந்துச்சுன்னா லாஸ் பாயிண்ட். ஸோ அதுக்கு மேலே எம்ப்ளாய் பண்ண முடியாது.
the equilibrium level of employment அந்த பாயிண்ட் E இருக்கு இல்லையா, this is need not to be the full employment level at ON1 இருக்குன்னு அவசியம் கிடையாது. So the difference between N0 and NF is a level of unemployment. இந்த ஏரியா இருக்கு இல்லையா, this is called unemployment level. கீன்ஸ் என்ன சொல்லுவார், அவரோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அதை தான் இது மீன் பண்ண வருது. Thus the concept of effective demand become significant in explaining the level of underemployment equilibrium. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் கீன்ஸ் இந்த அக்ரிகேட் டிமாண்டு அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நல்லா படிச்சுப்பார். இந்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். At point E is aggregate demand, aggregate supply are in equilibrium. At point NO is employment level. At ON employment, the aggregate supply is N1 R1. Not able to produce M1 N1 expected level ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அது டயக்ராமை வச்சு அப்படியே கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், ஈஸியாக இருக்கும்.